வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு குக்கிங் வீடியோ. எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன். அதனால எல்லாரும் என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ நான் என்ன சமைச்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு அண்ட் இட்லி, குடல் தொக்கு அதெல்லாம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அடிக்கடி பண்ணுறது குடல் குழம்பு தான். ஸோ இன்றைக்கி நான் காலையில் டிஃபனுக்கு குடல் குழம்பும் இட்லியும் பண்ண போகிறேன். அதை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு குடல் க்ளீன் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் குடல் க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸியான வேலை தான். இன்னொரு நாள் எனக்கு டைம் இருக்கும்போது எப்போது நான் எப்படி க்ளீன் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். நம்ம க்ளீன் பண்ணியே வாங்கினாலும் குடல் பயங்கரமாக க்ளீன் பண்ணணும். ஸோ சுடுதண்ணி போட்டு அதை ஊற்றிக்கோங்க. சுடும் பார்த்து. ஸோ மூணாவது வாட்டி போடும்போது நல்லா மஞ்சத்தூளும் போட்டு கை கொஞ்சம் சுடுனா பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஓகே, நல்லா சமைச்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு. இல்லாதவங்க ஜல்லிக்கரண்டி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கழுவிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேங்காய் பட்டு என்னன்னா 4 பெரிய வெங்காயம் நல்லா நீட்ட வாக்கில் வெட்டிக்கணும். அது மாதிரி ஒரு 3 தக்காளி அதுவும் நீல வாக்கில் வெட்டிக்கணும். ஒரு 2 பத்தை தேங்காய்னு வச்சுக்கோங்களேன். 2 பத்தை தேங்காய், கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும், உப்பு வேணும், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவை போட்டி. இது வந்து ஒரு முழு போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடல்னு நம்ம கேட்டோம்னா ஒரு ஃபுல் இது, அது கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க அந்த போட்டியை குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, நல்லா இந்த குடல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நான் சும்மா ஒரே ஒரு விசில் வெயிட் வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமும் கொஞ்சம் வேக வைப்போம். இப்போது ஒரு விசில் எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்து பண்ணும்போது வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் வறுப்போம். இதே வாசனைக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் வச்சுக்குவேன். போட்டுட்டு பட்டை என்கிட்ட இதான் இருக்குது. உங்ககிட்ட அந்த பெரிய பட்டை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாதி பத்திரி, அப்புறம் கடல் பாத்தி, அதுக்கப்புறம் ஒரு 5-6 கிராம்பு, அப்புறம் ஒரு 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு. இதுக்கப்புறம் இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் தனியா. அப்புறம் எனக்கு காரம் கொஞ்சம் வேணுன்றதுனால நான் நிறைய மிளகாய் போட்டுக்கிறேன். மிளகாவத்தில் கொஞ்சம் ஒரு 6-8 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. என்னென்னா நான்வெஜ்ஜே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதையும் இந்த குடல் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மிளகா வந்து நல்லா வறுபட்டு ஒரு வாசம் வரும். அதனால தான் நான் போட்டிருக்கேன். இப்போ சேர்த்தே போட்டிருப்பேன் பாருங்கள், கொஞ்சம் லேட்டாக போடாமல். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, வாசனையும் தூக்கலாக இருக்குது. இப்போ இது நம்ம அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்க வேண்டிய பொருட்களை வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்
எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ பட்டை கிராம்லாம் அதிலே அரைச்சிட்டதால நான் இதில் வெறும் சோம்பு மட்டும்தான் போடுவேன். நீங்கள் தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுருங்க. நான் நல்லா பெருசாக ஒரு 4 வெங்காயம், ஏன்னா எனக்கு குழம்பு வேணும், குழம்புக்கு வெங்காயம் நிறைய வேணும். ஸோ 4 வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து குடல் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சம் உப்பு. என்ன மாதிரினா இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏனோ நானும் இந்த கலர் மாறுறதுல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். நம்ம நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, கலரே மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் சொன்னேன், அதில் மிச்சம் இருக்கிறத போட்டுருங்க. அரை ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்ச குடலில் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் சும்மா ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம், எத்தனோண்டு ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். எப்போவுமே டேஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. ஸோ நான் சின்ன ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் இதையே வறுவலாக பண்ணணும் அப்படி இப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வெங்காயம் மட்டும் போட்டால் கூட ஓகே. இல்லை புளிப்புக்கு தக்காளி வேணும்னா தக்காளி ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். நான் குழம்பா வைக்க போகிறேன்றதுனால நான் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 1 கப் தயிரை ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்களா தெரியுதா, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நல்லா வதக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அப்படியே கொட்டுறோம். இப்போது தயிர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை நம்ம சேர்க்கணும். இது ஏதோ பெரிய வேலை மாதிரி தெரியும். நாம வந்து எல்லா நாளும் குடல் பண்ண போடல, என்னைக்காவது ஒரு நாள் தான் பண்ணுவோம். அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிடணும். நம்ம இந்த குழம்பு எதுக்கு பழைக்கிறோம், இந்த வயிற்றுக்காக. அதை டேஸ்ட்டாக சாப்பிடணும். வா, என்ன வாசம் தெரியுமா, நம்ம வதக்கின அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து சூப்பராக வாசடிக்குது. இப்போ இதில் நான் மிளகாவத்தல் சேர்த்துருக்கேன், அப்புறம் மிளகும் சேர்த்துருக்கோம். ஒரு சிலர் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றேன்றவங்க இதோட போதும். பட் எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும்ன்றதுனால, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் காரம் பிடிக்கும்ன்றதுனால நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதாவது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் கலந்த மிளகாத்தூள் அது. இந்த மசாலாவும் வதங்கிடுச்சு. இப்போ நாம பாருங்க சூப்பராக வெந்திருக்கு நம்ம குடல். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இந்த குடல் மட்டும் எடுத்து போடணும், போட்டு வதக்கணும். நமக்கு எங்கள் வீட்டில் வந்து இது வெறும் குழம்பு மட்டும் போட்டு சொல்றதால நான் மொத்தம் தண்ணி இதில் ஊற்றி இப்போ இதை குழம்பாக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு பார்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் வேகணும். சும்மா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். குழம்புன்றதுனால, அதுவும் பர்டிகுலர்லி இட்லி குழம்பு அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். எனக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு தண்ணியாக பிடிக்கும் ஒன்று, அதனால நான் கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், இவ்வளோ திக்காக வேணும், குழம்பு வேணும், இல்லை நான் சாப்பாட்டுக்கு போட்டுக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு விசில் தான் விட்டேன் பார்த்தீங்களா, ஒரு விசில் விட்டுட்டு இதெல்லாம் வதக்கிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி போட்டேன். இப்போ இன்னும் இது 10 நிமிஷம் வெந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது 10 நிமிஷம் வேகட்டும். மீன்வாய் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம், நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இட்லி வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கடைசி இறக்க போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி இறக்குவேன். இது உங்களுக்கு வேணாம்னா இது டோட்டலி ஆப்ஷனல், நீங்க வந்து இதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஆனா நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊற்றி இறக்க போறேன். இப்போ நாம தேங்காய் பாலை ஊற்றிட வேண்டியதான். இப்போ அப்படியே விட்டுடலாம். இருந்தாலும் எனக்கு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் பார்க்கும்போது தான் ஒரு மனசு சந்தோஷம் வரும். ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி அப்படியே இறக்க வேண்டியதான். அதான குழம்புக்கு ஒரு அழகு. டடாங்,
குடல் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி குடல் குழம்பு இப்படி ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இப்படி ஊற்றிட்டு அப்படி சுட சுட அப்படியே அந்த சாஃப்டான இட்லியை அதில் பிசைஞ்சு அதில் இந்த குடலெல்லாம் சேர்த்துக்கிட்டு ப்ளீஸ் என்ன நம்புங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணி கொடுங்க வீட்டில். ஓகேவா? ஹேவ் ஃபன். சூப்பராக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இணைந்திருங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.